ரெடி. தமிழ்நாடு நட்சத்திர மேடை நடன கலைஞர் சங்கத்தின் மாநில தலைவர் கே பாலாஜி, அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். நாங்கள் இந்த சங்கத்தை ஆரம்பித்த நோக்கமே எங்களுடைய நடன கலைஞருக்கு வாழ்வாதாரத்தை பற்றி தான். ஏன்னா நடன கலைஞர்னாவே ஒரு மாதிரி பார்க்கறது, பேசுறது, கொள்வது. ஆனால் இந்த நடன நாடி தான் நாங்கள் இன்னைக்கு எங்களோட குடும்பம், எங்கள் பசங்க புள்ளக்குட்டி நாங்கள் ஆடி தான் சம்பாதிச்சு நடத்தி கொண்டிருக்கோம். ஆனால் சில பேருடைய நோக்கமே தப்பாகுது. ஆனால் எங்ககிட்ட சில பேர் சொல்லுவாங்க, நடன கலைஞர்னா கிளாமரு அது இதுன்னு. எங்களுடைய சங்கத்தின் நோக்கமே அந்த கிளாமரு அதெல்லாம் ஒழிக்கிறது தான். எங்களுடைய ஆடுற ஊதியம் கரெக்டாக வந்தால் போதும். அதே மாதிரி எங்களுடைய நடன கலைஞர் வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. நாங்களுடைய முதலமைச்சர் ஒரு கோரிக்கை என்னென்னா, எங்களுக்கு நலவாரி திட்டம் வேணும்னு பல தடவை, ஒரு தடவை 2 தடவை இல்லை, பல தடவை நாங்கள் போராடி இன்றைக்கி ஒரு சங்கமாக கூட்டமாக எங்கள் சங்கத்தில் ஒரு 500 குடும்பம் மேலே இருக்குது. இன்னும் எங்கள் சங்கத்தில் இன்னும் சேர வேண்டிய நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா எங்கள் நடன கலைஞருக்கு யாரும் அதை கொண்டு போய் சேர்க்க முடியல. எங்கள் சங்கத்தின் மூலிமா நாங்கள் எல்லா நடன கலைஞருக்கும் கண்டிப்பாக அவங்க பயன்படுத்தணும்னு தான் இந்த சங்கத்தை ஆரம்பித்து வழிநடத்தி எல்லாருடைய நடன கலைஞரும் நாங்கள் இணைக்கிறோம். அதனால் நடன கலைஞர் அனைவரும் எங்கள் சங்கத்தில் இணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எங்களுடைய நடன கலைஞர் வாழ்வாதாரத்துக்கும் கவர்மெண்ட் பார்த்து எங்களுடைய வாழ்க்கையை உங்கள் பாதத்துக்கு முன் சமைக்கிறோம். நன்றி, வணக்கம். சரி, இப்போ நடன கலைஞர்கள் எத்தனை பேர் உறுப்பினர் இருக்கிறாங்க, இதுக்கப்புறம் எத்தனை பேர் சேர்க்கறதுக்கு நீங்கள் இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்துருக்கீங்க, எத்தனை வருஷமாக எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்னு? எங்கள் சங்கத்தில் இருக்க நடன கலைஞர் எல்லாமே சீனியர் டான்ஸ் தான். எல்லாமே 20, 25 வருஷம், 10 வருஷம் மேலே தான் எல்லாமே இருக்காங்க. இப்போது எங்களோட வாரிசுகள், இப்போ நாங்கள் 25 வருஷம் 30 வருஷமாக இருக்கோம். இப்போ அடுத்தடுத்து எங்களுடைய வாரிசுகளும் இப்போ எங்களுக்கு கூட நடனம் ஆடி வந்திருக்கிறாங்க. புது மெம்பர்லாம் இவ்வளோ வருஷம் இருந்தும் எங்களுக்கு இன்னும் ஒரு வாழ்வாதாரம் எதுவுமே இல்லை. இன்னும் போராடி தான் இருக்கோம். நாங்கள் போராடினோம், இப்போ அதுக்கப்புறம் எங்கள் பசங்க போராடுறாங்க. இந்த ஜென்ரேஷனையாவது நடன கலைஞருக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு நல்லது நடக்கணும் என்று வேண்டிக்கிறோம். அதே மாதிரி எங்கள் சங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 500 உறுப்பினர் இருக்காங்க. இன்னும் சேர வேண்டிய நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாரும் சேர்ந்தோன்னா ஒரு பெரிய போராட்டம் பண்ணி எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு கண்டிப்பாக நாங்கள் ஒரு பெரிய போராட்டம் போடணும்னு இந்த இதில் நாங்கள் சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம். மேடை நடன கலைஞர் சங்கத்தில் இணைவது நான் தேவி, மகளிர் அணியில் கமிட்டி நிர்வாகியாக இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் அதில் தெரிஞ்சுக்கிறேன், இந்த சங்கத்தில் நாங்கள் சேர்ந்ததுக்கு காரணமே, நான் வேறு ஒரு சங்கத்தில் இருக்கேன். அது என் தாய் வீடுனா, இது என் தவப்ப வீடு, அவ்வளோதான். 2 வேறு கிடையாது, 2மே ஒன்று தான். 2 சங்கமே சமப்படி எல்லாருக்கும் எல்லாமே செய்கிறாங்க. சங்கத்தில் மட்டும்தான் எங்களுக்கு உதவி வர்ற விஷயம். மற்றபடி வெளியிலேருந்து எங்களை மாதிரி நடன கலைஞர்களுக்கு எந்த உதவியும் ஒரு முதலமைச்சர் மூலியமாவோ இல்லை வேறு எந்த எம்எல்ஏ எம்பி எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு எல்லா கட்சி மீட்டிங்கிலும் நாங்கள் கலந்துக்கிட்டு எல்லாம் கூட்டுறதும் நாங்கள் தான், வேறு யாரும் கிடையாது. மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது எங்களோட நடன கலைஞர்கள் தான். நாங்கள் 30 வருஷமாக இருக்கோம் ஃபீல்டில். இப்போ எங்களோட பிள்ளைங்களாம் டான்ஸர் ஆகி எங்கள் பிள்ளைங்களும் எல்லா சங்கத்துலேயும் கார்டு எடுக்கிறாங்க. பசங்கள்லேருந்து பொம்பளை பிள்ளைங்கள்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான். இன்றைக்கி நாங்கள் ப்ரோக்ராம் போனால் தான் எங்கள் பிள்ளைங்களுக்கு ஃபீஸோ சாப்பாடோ எல்லாமே. இந்த சங்கத்தில் நான் மெயினாக இறஞ்சது காரணம், இந்த கொரோனா டைமில் நாங்களாம் ரொம்ப பாதிக்கப்பட்டோம். இங்கே இருக்கிற நிர்வாகி கே பாலாஜி சாரும் இல்லை மற்ற எல்லாரும் கமிட்டியில் இருக்கவங்க எல்லாருமே மக்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. நடன கலைஞர்கள் மக்களுக்குன்னா உலக மக்கள் மக்களுக்கு கிடையாது, நடன கலைஞர் மக்களுங்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாமே யார் யாருக்கிட்ட அவங்களால முடிதோ வாங்கி எல்லாமே கொடுத்துருக்காங்க, எல்லாமே செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சங்கம் இருக்குது, அதுவும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனால் நாங்கள் முதலமைச்சர் ஐயா கிட்ட ஒன்று கேட்டுக்கிறோம், எந்த சங்கத்துக்கு வந்தாலும் சரி எல்லா சங்கத்தில் இருக்கிறவங்களும் எங்களுக்கு மாதிரி கஷ்டப்படுறவங்க தான். எங்களுக்கும் நிவாரண உதவி கொடுங்க. ஏன்னா கரகாட்டக்காரங்களுக்கும் அப்புறம் நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் நீங்கள் நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி எங்களால் 50 வயசு ஆகியும் ஆட முடியாமல் வீட்டில் உக்காந்து கஷ்டப்படுறவங்க எங்கள் நடன இடத்துல இருக்கிறவங்களும் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. எல்லாருக்கும் நீங்கள் உதவி பண்ணணும். எங்களையும் கொஞ்சம் கண் திறந்து பாருங்கள். எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்க காலேஜில் படிக்கிறது, அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நாங்கள் ஆடினா தான், இல்லைன்னா கிடையாது. வேறு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு ஆடுறதை தவிர வேறு எதுவும் தெரியாது. அதே மாதிரி கிளாமர் அடியோட ஒழிங்க. நிறைய இடத்துல எங்களுக்கு ப்ரோக்ராம் கொடுக்குற இடத்துலேயே நிறைய கிளாமர் ஓடுது சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர்லாம் எங்களை நடனம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அங்கே ஒரு 3000 பேர் குடும்பம் தான் வேஸ்ட்டாக பட்னியாக கிடக்குது. யாரோ ஒரு சில பேர் கிளாமர் பண்ணுறாங்கன்றதுக்கோசம் ஆடுறவங்க எல்லாரையுமே நிப்பாட்டி வச்சா அது
நீங்கள் அறிவிக்க கொடுங்க ஐயா முதலமைச்சர் அவர்களே. இந்த மாதிரி இந்த இந்த ஏரியாவில் கிளாமரை தவிர எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கணும் போலீஸ்காரங்க. நாங்கள் வந்து ஆடி தான் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறோம், அதனால எங்களுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும். எந்தெந்த ஏரியாவில் நிப்பாட்டி வச்சுருக்கீங்களோ கிளாமர் ஆடுறவங்கள அந்த தீமே எடுத்துருங்க, ஆட விடாதீங்க. எங்களை மாதிரி நல்லா இந்த நாகினி கிளாசிக்கல் முறைப்படியாக நாங்கள் வந்து எல்லா நடனமும் ஆடுறோம். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெயலலிதா, மற்றபடி எல்லாமே நாங்கள் உங்களை மாதிரி கூட வேஷம் போட்டு நடிக்கிறவங்க எங்கள் கூட நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் கலைஞர்களை கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு வந்து நலத்திட்ட திட்டத்தை வந்து நீங்கள் ஏற்பாடு கொடுக்கணும். அது நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இந்த சங்கத்து மூலிமா. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு நட்சத்திர மேடை நல கலைஞர்கள் சங்கம். இந்த சங்கத்தில் நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே உறுப்பினராக இருக்கேன். இது என்னை வந்து இணைச்சது வந்து ஜோதி ரகு, அவங்களுக்கு நன்றி. அதே போல் பாலாஜி அண்ணன் வந்து ரொம்ப நாள் நல்ல நண்பர், எப்பயுமே வந்து பேசக்கூடிய ஒரு இனிமையான மனிதர், கடிஞ்சு கூட பேச மாட்டார். அவர்கிட்டக்க வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்னா, ஒரே அன்பு, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆவலவர் முன்கண்ணீர் பூசல் தரணும். அந்த மாதிரி எல்லோரையும் அன்பாக அணுகக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. அந்த அன்போட அணுகி பழக்கூடிய விஷயங்கள்ல இந்த அன்புக்காகத்தான் இத்தனை பேர் வந்து அவர்கிட்ட இணைஞ்சது ஒரு காரணம். அதே போல என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு நன்றியை மறந்தவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா நலன் பெற்றவர்கள்லாம் நலன் பெற்றுட்டோன்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடிடக்கூடாது இல்லையா, கூட இருந்து என்னைக்கு சாகிற வரைக்கும் பார்க்கணும். ஏன்னா நண்பன்ற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்து காதலியாக இருக்கிறவர்கள் மனைவியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கிறவங்கள வந்து